சரிக்கா சீக்கிரம் கூப்பிடுங்க. என்ன என்ன செல்லமா வந்திருக்கவனே, இங்க வாங்க. மாமா எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேனே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்னம்மா இந்த வீடு பேசி முடிச்ச பிறகு இந்த வீட்டு பக்கமே வரவே இல்ல? அது கொஞ்சம் பிஸியா இருந்தேனே. நம்ம என்ன ஒரே ஒரு வீட்டுக்கா பேசி முடிக்கும்? 1000 வீட்டுக்கு என்னைய தான் கூப்பிட்டு பேசி முடிக்க சொல்லியாவ. ஏன்னா என் பேச்சு கரெக்டா துல்லியமா இருக்கனே. அடிச்சு பேசி கஸ்டமருக்கு வாங்கி கொடுப்பேன்ல. என்னால வாங்குறவங்களுக்கும் கஷ்டம் இருக்காது, விக்கிறவங்களுக்கும் கஷ்டம் இருக்காது. 2 பேருக்கு நடுவுல ஒரு பாலமா இருந்து சூப்பரா முடிச்சு கொடுத்துருவேனே. அதனால என்கிட்ட தான் வீடு வாங்குவோம், லேண்ட் வாங்குவோம் எல்லாரும் ஆசைப்படுவாங்கனே. ஓ அப்படியாம்மா? கமிஷன் காசு கூட வாங்க வரலையே, அதான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதானே டைமே கிடைக்கல. இன்னைக்கு தான் டைம் கிடைச்சதா. சரி அந்த காசு வாங்கிட்டு போயிடலாமேன்னு வந்தேன். இருமா போய் எடுத்துட்டு வரேன். என்ன ரூபாய் இருக்கட்டானே, போகும்போது வாங்கிடுறே. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. முதல்ல 2 பேரும் கொஞ்சம் உட்காருங்கனே. என்ன விஷயமா? உட்காருங்கனே சொல்லியே. மீனாக்கா உட்காருங்கக்கா. என்னம்மா என்ன விஷயம் எப்படியா சொல்லுங்க. என்ன வீட்டை வாங்கி வச்சுட்டு ஏன் சும்மாவே உட்கார்ந்துருக்கீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கையில இறங்க வேண்டியதானே. என்னம்மா சொல்றீங்க? என்ன புது வீட்டை வாங்கியாச்சு. நீங்க சவால் விட்ட மாதிரி டக்கு புக்குன்னு பாலை காய்ச்சிட்டு குடி போறது தானே நல்லது. ஏன்னா என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? இல்லம்மா போன மாசத்துல நல்ல நாளே இல்ல, அதான் இப்ப இந்த மாசம் பிறந்துருச்சு இல்ல, ஒரு நல்ல நாளா பார்த்து பால் காய்ச்சிடலான்னு இருக்கோம். சரிண்ணே, அதை முதல்ல செய்யுங்க. வீட்டை வாங்கி வச்சுட்டு அப்படியே இருக்க கூடாதுண்ணே. டக்கு புக்குன்னு பாலை காய்ச்சிட்டு குடி போயிடணும். சரிம்மா, வர புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே பாலை காய்ச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். சரிண்ணே, இப்ப வீடு யார் பேர்ல இருக்கு? உங்க தங்கச்சி பேருக்கு மாத்திட்டீங்களா இல்ல உங்க பேர்ல தான் இருக்கா? வீடு இப்ப என் தங்கச்சி பேர்ல தான்மா இருக்கு. அப்படியானே? அவரு உங்க பேருக்கு தான் எழுதி தருவேன்னு சொன்னார்ல, அதனால உங்க பேர்லயே வச்சுக்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். உங்களுக்கு இருந்தாலும் பெரிய மனசு தானே, உடனே உங்க தங்கச்சி பேருக்கு எழுதி கொடுத்துருக்கீங்களே. ஆமாம்மா, அவளுக்காக தானே வீடு வாங்கினேன், அதான் என் பேருக்கு மாறினோடனே அவ பேருக்கு மாத்தி கொடுத்துட்டேன். என் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேம்மா. சரிங்கண்ணே, சீக்கிரம் பாலை காய்ங்க, அப்பதான் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியும். சரிம்மா, வர புதன்கிழமை பால் காய்ப்பு குடும்பத்தோட வந்துருங்க. சரிங்கண்ணே. ஆமா, அத்தா ராசாத்தியக்காவை விட்டுட்டு வாரேன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? புது வீட்டுக்கு போய் மீனாக்கா தனியா தான் வாழணுமா, இல்லைன்னா அவரு வருவாரானே? அவர் வராம எங்கம்மா போயிருவாரு, அதெல்லாம் நான் வர வைப்பேன். என்ன ஆனாலும் அவரு என் தங்கச்சி கூட தான் வாழணும், நான் வாழ வைப்பேம்மா. சரிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷம். அந்த கமிஷன் காசை எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுவேனே. இருங்கம்மா, ஏதோ எடுத்துட்டு வரேன். செல்லம்மா ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரி மீனாக்கா. மீனாக்கா தொண்டை சரியில்லை, சூட காப்பி போட்டு எடுத்துட்டு வாங்க. சரி செல்லம்மா. வாங்க 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 நீலாம்பரி மைனி வாங்க. இந்த கோல்மட்டி எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்திருக்கா? அடிக்கடி வீட்டுக்கு வந்துடுறியா, எதுக்கு வர வியாபாரான்னு தெரியல. இந்த கோல்மட்டி எப்படி அடிக்கடி வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதே, இதை சொன்னா அவருக்கும் புரிய மாட்டேங்க. இப்ப எதுக்கு வந்திருப்பா? என்ன மைனி எப்படி இருக்கீங்க? எடுக்கும் எடுக்கும். செல்லம்மா சித்தி, இந்த கோல்மட்டி இவ்வளவு பார்க்கதான் அடிக்கடி வீட்டுக்கு வராலோ, ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு. இதை முதல்ல கட்டு பண்ணணும். பிரியங்கா செல்லம் இங்கதான் இருக்கியம்மா? ஆமா சித்தி, நான் இங்கதான் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும்டா, இருந்தாலும் உங்க அம்மா வீட்டு போயிருப்பியான்னு நினைச்சேன். இல்ல இல்ல இங்கதான் இருக்கேன். சரிடா செல்லம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு சித்தி. ஆமா எதுக்கு வந்தீங்க? அதுவாடா சும்மாதான், இந்த பக்கமா ஒரு வேலையா வந்தேனா, அப்படியே இந்த வீட்டை பார்த்தேன். ஓ ஞாபகம் உடனே வந்துட்டு, அதான் வந்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன சித்தி சொல்றீங்க? இப்பதான் நீங்க இருக்கியான்னு கேட்டீங்க, அதுக்குள்ள என்னடா உன்ன பக்கத்துல வந்தேன்னு சொல்றீங்க? அது இவ்வளவு நேரம் வந்து உட்கார்ந்துருந்தேனா, நீ வரவே இல்லை, அதான் ஒருவேளை நீ உங்க அம்மையை பார்க்க போயிட்டியோன்னு நினைச்சிட்டேன்டா. சரி சித்தி. செல்லம்மா என்ன? இந்தாம்மா, நம்ம பேசினபடி இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. சரிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷம். 1 லட்சம் ரூபாயா? ஏன் மாமனார் எதுக்கு இவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க? என்ன நடக்குதுங்க? இதை பத்தி செல்ல வச்சுட்டு எதுவுமே சொல்லவே இல்லை, மம்மி எதுவுமே சொல்லவே இல்லை. ஒருவேளை 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்க வந்திருப்பாங்களோ? பார்த்தா அப்படி தெரியலையே. பேசினபடி 1 லட்சம் ரூபாய் தாரேன்னு சொல்றாங்க, எதுக்கா இருக்கும்? சரிண்ணே, நான் போயிட்டு வரேன். இருமா, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன், தங்கச்சி குடிச்சிட்டு போ. இல்லனே, இது நம்ம வீடு, நான் என்னைக்கு வேணாலும் வந்து காப்பி குடிச்சிடுவேன். போயிட்டு வரேனே. இன்னொரு நாள் வந்து விருந்தே சாப்பிடு. சீக்கிரமா பாலை காய்ச்சிருங்க.
சரிம்மா, வர புதன்கிழமை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிண்ணே. செல்லம்மா சித்தி. ஐயோ, இந்த சாத்தம் பின்னாடி தான் நிக்குதோ, மறந்துட்டேனே. இவட்ட போய் என்னத்த சொல்ல? என்னடா செல்லம்? சித்தி, ஏன் மாமனார் எதுக்கு உங்களுக்கு பணம் தராரு? அது வந்துடா, இது ஒரு பழைய கடன். கடனா? ஆமாடா செல்லம், மாமனாரு எனக்கு கடன் பட்டிருக்காரு. அததான் இப்ப திருப்பி தந்திருக்காரு. வேற ஒண்ணும் இல்லடா. நீ உடம்ப பாத்துக்க, சித்தி போயிட்டு வரேன். சரி சித்தி. இவங்க நிஜமாலே உண்மையதான் சொல்லிட்டு போறாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா? உடனே போய் மம்மிக்கு ஃபோன் பண்ணணும். இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிடணும். ஹலோ மம்மி. பிரியங்கம்மா, என்னம்மா எப்படி இருக்கா? உன் புருஷன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கா மம்மி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். முக்கியமான விஷயமா? என்ன பிரியங்கா, நீ மாசமா இருக்கியோ? மம்மி, முக்கியமான விஷயம் சொல்றேன், மாசமா இருக்கியான்னு கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் பிரியங்கா இப்படி கோவப்படுறா? அந்த சரோஜாவை பாரு, ஒண்ணுமே இல்லாம அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனா. உடனே பிள்ளைய பத்தி இப்ப ராணி மாதிரி அந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கா. அதுக்கு தானே அம்மா வாங்கிட்ட சொன்னேன், சீக்கிரமா நீயும் குழந்தைய பெத்துக்க. அப்பதான் உன்னாலையும் மாமியார் வீட்டுல சந்தோஷமா ராணி மாதிரி வாழ முடியும். உன் மாமியாரும் புருஷனும் நீ ஒன்னும் சொல்ல மாட்டாவ. ஏன் எந்த வேலையும் செய்ய சொல்ல மாட்டாவ. நீ எங்க ராஜாத்தி மாதிரி இருக்கலாம் பிரியங்கா. மம்மி, அதை விடுங்க மம்மி. நான் சொல்ல வந்த விஷயத்த கேளுங்க. தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்காதீங்க. பிரியங்கா, அம்மா நல்லதுக்கு தான் சொல்லியே. உனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டுன்னு வச்சுக்கியா, உன்னைய யார் நினைச்சாலும் அந்த வீட்டை விட்டு துரத்தவே முடியாது. அதுக்கு பிறகு நீ தான் அந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி இருக்கா. அதுக்கு தான் அம்மா சொல்லியே, சீக்கிரமா குழந்தைய பெத்துக்கங்க. மம்மி, சும்மா சும்மா குழந்தை அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க, போனை கட் பண்ணிட்டு போயிடுவேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க மம்மி, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசுங்க. என்ன பிரியங்கம்மா, என்ன விஷயம்? மம்மி, செல்லம்மா சித்தி இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க. செல்லம்மாவா? மறுபடியும் எங்க வந்தாளா? எதுக்கு ஓயாம வீட்டுக்கு வரா? என்ன ஏதுன்னு கேட்டியா? கேட்டதுக்கு என்னைய தான் பார்க்க வந்தேன்னு சொன்னாங்க மம்மி. ஆனா அவங்க என்னைய பார்க்க வரல, பணம் வாங்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. என்னது, பணம் வாங்க வந்தாளா? எஸ் மம்மி. என் மாமனாரே நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து அவங்க கையில கொடுத்தாங்க. நான் அதை என் 2 கண்ணால பார்த்தேன். ஓஹோ, உன் பேரை சொல்லி அங்க வந்து ஓயாம கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாளோ? அதுக்குதான் அப்பயும் ஒரு தடவை வந்திருக்கா, இப்பயும் ஒரு தடவை வந்திருக்காளோ? எவ்வளவு வாங்கி தொலைச்சிருக்கான்னு தெரியலையே. ஓ மாமனார் மாமியார் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. மம்மி, செல்லம்மா சித்தியை பார்த்தா கடன் வாங்க அந்த மாதிரியே தெரியல. ஏன்னா அவங்க பேசிக்கிட்டதே வித்தியாசமா இருந்தது மம்மி. இல்ல பிரியங்கம்மா, அந்த செல்லம்மா சரியான ஆளு. அவளை பத்தி உனக்கு தெரியாது. உன் மாமனார் மாமியார்ட்ட எப்படி பேசினா பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி பேசி வாங்கியிருக்கா. அதுவும் உனக்கு தெரியாம நீ இதுக்கு மேல மாமனார்ட்ட சொல்லுவேம்மா. அவ வந்தானா பணம் கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லுவே. மம்மி, நான் சித்திட்ட கேட்டேன். அதுக்கு செல்லம்மா சித்தி சொன்னாங்க, உன் மாமனார் தான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு, அதை திருப்பி தந்திருக்காங்க, வாங்கிட்டு போறேன்னு. என்னது, உன் மாமனாரு அவட்ட கடன் வாங்கினாங்களா? இது நம்புற மாதிரியா இருக்கு? உன் மாமனார் மாமியார் இருக்க வசதிக்கு அவட்ட போய் கடன் வாங்குவாங்களோ? இது ஏதோ தப்பா இருக்கு பிரியங்கா. நீ என்னன்னு கேட்க வேண்டியதானே? நான் கேட்டா என்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க மம்மி. ஏன் சொல்ல மாட்டவ? நீ அந்த வீட்டு மருமக தானே, உன்கிட்ட சொல்லாம அவிய வேற யார்கிட்ட சொல்ல போறாங்களா? நீ இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிடணும் பிரியங்கா. எதுக்கடி மக்கள் மடசாம்பிராணி மாதிரி இருக்கா? மம்மி, நான் கேட்ட மம்மி, அவங்க தான் சொல்ல மாட்டாங்க. ஆனா என் மாமனாரு பணத்தை செல்லம்மா சித்திட்ட கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, பேசினபடி இதுல பணம் இருக்கு எடுத்துக்கோங்கன்னு. அதுக்கு என்ன அர்த்தம் மம்மி? கடன் கொடுத்த பணத்தை அப்படி சொல்ல மாட்டாங்க தானே. செல்லம்மா சித்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு தோணுது மம்மி. அதுக்குதான் என் மாமனாரே உங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க. அது என்ன ஹெல்ப்னு தான் தெரியல. என்னது, உன் மாமனாருக்கு செல்லம்மா ஹெல்ப் பண்ணாளா? அப்படி என்ன ஹெல்ப் பண்ணிருப்பா? அதான் எனக்கும் தெரியல மம்மி. ஆனா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. சரி பிரியங்கா, நீ போனை கட் பண்ணு. நான் செல்லம்மாக்கு போன் போட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கேன். ஓகே மம்மி. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்ல. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. இந்த செல்லம்மா எதுக்கு ஏன் சம்மந்தி வீட்டுல போய் பணத்தை வாங்கியிருக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. போனை போட்டு எதுவுமே தெரியாத மாதிரி விசாரிப்போம். இந்த பொம்பளை எதுக்கு இப்ப போன் போடுது? அதுக்குள்ள அந்த முட்டைக்கணி போன் போட்டு மூட்டி விட்டுட்டாலோ? இருந்தாலும் இருக்க அந்த பிரியங்கா தான் மூச்சு விட்டாலே அவங்க அம்மாட்ட சொல்லிடுவாளே.
நான் வேற போய் பணத்தை வேற வாங்கிட்டு வந்திருக்கேன். இவகிட்ட இப்ப என்னத்த சொல்லி சமாளிக்க? அட்டன் பண்ணி பேசாம இருந்தாலும் தப்பா நினைப்பாவ. சரி என்ன சொல்லியாவன்னு கேப்போம். ஹலோ ராசாத்தி அக்கா, செல்லம்மா எங்க இருக்கா? எங்க அண்ணன் வீட்டுல இருக்கே இல்ல வெளியே எங்கேயா இருக்கியா? சரிதான், நம்ம சந்தேகப்படுறது கரெக்ட் தான். இந்த பொம்பளைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. எப்படி இதை சமாளிக்கன்னு தெரியலையே. ஹலோ செல்லம்மா எங்க இருக்கான்னு கேட்டேன். ராசாத்தி அக்கா இப்ப மைனி வீட்டுல தான் இருக்கேன். அப்படியா? அப்ப இதுக்கு முன்னாடி எங்க போயிருந்த செல்லம்மா? ஏக்கா அது வந்து தெரிஞ்ச